வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th 98 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். வெப்பம் கடத்தா கொள்கலனில் உள்ள 2 அறைகள் வெப்பம் கடத்தா தடுப்பு ஒன்றினால் பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு அறையில் உள்ள வாயுவின் வெப்பநிலை T1, அழுத்தம் P1 மற்றும் பருமன் B1. மற்றொரு அறையில் உள்ள வாயுவின் வெப்பநிலை T2, அழுத்தம் P2 மற்றும் பருமன் B2. வாயுவின் மீது எவ்வித வேலையும் செய்யாமல் தடுப்புச்சுவர் மட்டும் நீக்கப்பட்டால் கொள்கலனில் உள்ள வாயுவின் இறுதி சமநிலை வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெப்பம் கடத்தா கொள்கலனில், வெப்பத்தை கடத்தாத ஒரு கொள்கலனில் உள்ள 2 அறைகள், வந்து 2 அறைகள் இருக்குது. வெப்ப கடத்தா கொள்கலனில் வந்து 2 அறைகள் இருக்குது. வெப்பம் கடத்தா தடுப்பு ஒன்றினால் பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த 2 அறைகளும் வெப்பம் கடத்தா தடுப்பு ஒரு இதால் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 அறையும், 2 அறைக்கும் நடுவில் வந்து இந்த வெப்பம் கடத்தா தடுப்பு, அதில் வந்து ஒரு ரேக் இருக்குது. ஒரு அறையில் உள்ள வாயுவின் வெப்பநிலை T1, அழுத்தம் P1, பருமன் B1. 2 ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, அந்த 2 ரூமையும் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த வெப்ப கடத்தா கொள்கலனில் ஒரு ரூம்போட வாயுவின் வெப்பநிலை வந்து T1, அழுத்தம் வந்து P1, பருமன் வந்து V1. அதே மாதிரி மற்றொரு ரூம்போட வெப்பநிலை வந்து T2, அழுத்தம் வந்து P2, பருமன் வந்து B2. சொல்லி இருக்கும்போது வாயுவின் மீது எவ்வித வேலையும் செய்யாமல், வாயுவின் மீது எந்தவித வேலையும் செய்யாமல் தடுப்பு சுவர் மட்டும் நீக்கப்பட்டால், வாயுவின் மீது நம்ம எந்த வேலையும் செய்யாமல் அந்த நடுவில் உள்ள தடுப்பு சுவர் மட்டும் நீக்கப்பட்டால் கொள்கலனில் உள்ள வாயுவின் இறுதி சமநிலை வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லியல்பு வாயு சமன்பாடு எழுதிக்கோங்க. PV is equal to mu RT. சில வந்து மியூஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு எழுதுவோம். மியூஸ் ஈக்குவல் டு PV divided by RT. இப்போ இதை வந்து 2 ரூமுக்கும் எழுதுவோம், 2 அறைக்கும் எழுதுவோம். ஸோ இப்போ μ1 is equal to P1 V1 divided by R1. R வந்து கான்ஸ்டன்ட், இல்லைனா RT1 அப்படின்னு எழுதணும். இதேமாதிரி மியூட்டுக்கு எழுதுனீங்கன்னா μ2 is equal to P2 V2 divided by RT2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ U is equal to U1 plus U2. அக ஆற்றல், மொத்த அக ஆற்றல் வந்து அந்த 2 அறைகளில் உள்ள அக ஆற்றலை கூட்டும்போது கிடைக்கக்கூடியதான் மொத்த அக ஆற்றல். இதுதான் வெப்பம் கடத்தா கொள்கலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு தடுப்புச்சுவர் மூலமாக இது வந்து பிரிச்சிருக்கோம். இது வந்து அறை 1, இது வந்து அறை 2. ப்ரெஷர் P1 B1 T1, இது P2 V2 T2. ஸோ இப்போ இதனோட அக ஆற்றல் வந்து U1, இதனோட அக ஆற்றல் வந்து U2. ஸோ மொத்த அக ஆற்றல் கண்டுபிடிக்கும் போது U is equal to U1 plus U2 அப்படின்னு கிடைக்கும். டெல்டா U is equal to என்ன நமக்கு தெரியும். delta is equal to mu CV delta T. இது வந்து அக ஆற்றல் மாறுபாடுக்கு. இப்போ அக ஆற்றலுக்கு மட்டும் எழுதினீங்கன்னா, மொத்த அக ஆற்றலுக்கு எழுதினீங்கன்னா U is equal to mu CV Tன்னு சொல்லிட்டு எழுதணும். இது வந்து மாறுபாடுக்கு எழுதியிருக்கோம் அந்த எக்குவேஷன். சரி, நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து இப்படி எழுதினீங்கன்னா U is equal to mu CV T அப்படின்னு கிடைக்கும். இப்போ the mu is equal to என்ன, mu is equal to mu1 plus mu2. ஸோ இப்போ mu இருக்க இடத்துல mu1 plus mu2 போட்டிங்கன்னா mu1 plus mu2 into CVT அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து என்னென்னா U. இப்போ இதுக்கு 2 அறைக்கு தனித்தனியாக எழுதுவோம். எழுதுனீங்கன்னா U1 is equal to mu1 CVT1. U2க்கு எழுதுனீங்கன்னா mu2 CVT2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ U1 U2 இதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ U இருக்க இடத்துல இது போட்டுக்கோங்க. mu1 plus mu2 into CVT is equal to U1 இருக்க இடத்துல இதுவும் U2 இருக்க இடத்துல இதுவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும். இப்போ இதில் C வந்து சில டேர்மில் இருக்குது, கட் பண்ணிடலாம்.
இப்போ இதில் வந்து T is equal to எழுதுனீங்கன்னா இது அப்படியே டிவிஷனில் வரும். ஸோ இப்போ T is equal to mu1 T1 plus mu2 T2 divided by mu1 plus mu2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து mu1 மதிப்பும் mu2 மதிப்பும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல நல்லியல்பு வாயு சமன்பாடு யூஸ் பண்ணி. ஸோ அதை வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த mu1 இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P1 B1 divided by RT1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். into T1 ப்ளஸ் mu2 இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P2 V2 divided by RT2 into T2 divided by இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க P1 V1 divided by RT1 ப்ளஸ் mu2 வந்து P2 V2 divided by RT2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் T1 T1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இதில் T2 T2 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த எல்லா டேர்ம்லேயுமே கீழே பார்த்தீங்கன்னா ஆர் இதுலேயும் ஆறு கீழே இருக்குது, இதுலேயும் ஆறு கீழே இருக்குது, இதுலேயும் ஆறு இருக்குது, இதில் ஆறு இருக்குது. ஸோ இப்போ காமனாக நம்ம வெளியில் எடுக்கும்போது அது வந்து கட் ஆயிரும். ஸோ இப்போ எல்லா டேர்ம்லேயும் இந்த கீழே உள்ள ஆறை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் P1 V1 இதில் P1 V1 மட்டும் தான் இருக்குது ப்ளஸ் இதில் வந்து P2 V2 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க டிவைடட் பை இதில் என்ன இருக்குது P1 V1 divided by T1 இருக்கும். இதில் வந்து P2 V2 divided by T2 இருக்கும். ஸோ இப்போ இந்த T1 T2 அதாவது காமனாக எடுக்குமா T1 T2 காமனாக எடுத்தீங்கன்னா இதில் வந்து P1 V1 காமனாக எடுக்கும்போது இதில் வந்து T2 வரும் ப்ளஸ் P2 V2 இதில் வந்து T1 இல்லை இப்போ வந்து T1 போடணும். T1 T2 காமனாக எடுக்கணும், எடுத்து இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த T1 T2 வந்து மேலே கொண்டு போவோம். மேலே கொண்டு போகும்போது T1 T2 into P1 V1 plus P2 V2 divided by P1 V1 T2 plus P2 V2 T1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ T is equal to என்ன கிடைச்சிருக்கு இந்த டேம் கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய இறுதி சமநிலை வெப்பநிலை, வாயுவின் இறுதி சமநிலை வெப்பநிலை கேட்டிருந்தாங்களா. ஸோ தான் இது ஃபைனலாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கிடச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு நல்லியல்பு வாயு சமன்பாடை யூஸ் பண்ணி mu1 mu2 கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆற்றல் U is equal to U1 plus U2. இதில் வந்து U is equal to mu CVT இந்த டேமை யூஸ் பண்ணி U1 U2 எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த U1 U2 அதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு mu1 mu2 வேல்யூ வந்து எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும் இந்த T is equal to என்ன அப்படின்னு கிடச்சிரும் இறுதி சமநிலை வெப்பநிலை கிடச்சிரும். இப்படி ஃபைனலாக கிடச்சிருந்த ஆன்சர் தான் ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. வாயுவின் மீது எவ்வித வேலையும் செய்யாமல் தடுப்பு சுவர் மட்டும் நீக்கப்பட்டால் கொள்கலனில் உள்ள வாயுவின் இறுதி சமநிலை வெப்பநிலை T is equal to T1 T2 into P1 V1 plus P2 V2 divided by P1 V1 T2 plus P2 V2 T1 அப்படின்னு கிடைக்கும். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 3 வந்து முடியுது. தேங்க்யூ.